ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து ஒரு அருமையான ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது ரசம் ரெசிபி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு வந்து பெரிய சைஸ் லெமன் சைஸ் அளவுக்கு புளி, சீரகம், மிளகு, பூண்டு, காஞ்ச மிளகா, சீரகம், மிளகு, தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஒன்றா மிக்சியில் போட்டு ஜாரில் போட்டு அரைச்சிக்கினாங்க. பாருங்கள், இப்போ நான் ஒன்று ஒன்றா போடுறேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சின்னு எடுத்துன்னு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தாளிக்கணும். ஆஃப் தக்காளி எடுத்துக்கோங்க. அரை தக்காளி தான் நான் போட்டிருக்கேன். அரை தக்காளி தாளிக்கிறதுக்கு, அரை தக்காளி மிக்சியில் போட்டு ஆட்டுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல் ரசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. நான் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து இந்த ரசத்தை வந்து எங்களுக்கு ஒரு கிளாஸில் ஊற்றி கொடுக்கும்போது அப்போ நான் வந்து கேட்டேன், இது எப்படி செஞ்சீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இப்படி அரிசி எடுத்துன்னு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஹாஃப் தக்காளி கட் பண்ணி அதுவும் ஒரு சின்னதாக கட் பண்ணி அதுவும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நல்லா அதை வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச மசாலா வந்து நம்ம அதில் கொட்டிடணும். இந்த தக்காளி வந்து அந்த எண்ணெயிலே வெந்துட்ட உடனே இந்த மசாலாவை வந்து அதில் தூக்கி கொட்டிட்டு நம்ம அதை கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதோ கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றி டேஸ்ட்டு புளி, உப்பு அதெல்லாம் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் பொடி போட்டுருங்க, உப்பு, பெருங்காயத்தூள், இதெல்லாம் போட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிட்டு அந்த புளிப்பு, உரப்பு அதெல்லாம் கொதிக்கக்கூடாது. பட்டு ஒரே ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரசம் நீங்கள் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்க, டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப. இது வந்து நான்வெஜ் செய்கிற அன்றைக்கி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா நல்லா டைஜஷன் நல்லா ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் அப்படியே பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரே ஒரு கொதி வந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி விட்டுடணும். தூவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு ஒரு கலக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஊற்றி உங்களுக்கு நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அருமையாக இருக்குது ரசம். நான் செஞ்சுன்னு இருக்கும்போதே எனக்கு ரொம்ப நல்லா வாசனை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி ஒரு முறைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குதுன்னு. இது வந்து பெங்களூர் ஹோட்டல் ஸ்டைல் ரசம் தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.